ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணி உள்ள வந்திருக்கீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் டீகன்ஸ்ட்ரக்டோட ஜெல் சன்ஸ்க்ரீன் பற்றின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக நம்ம சேனலில் நிறைய சன்ஸ்க்ரீன் பற்றின ரிவ்யூ வந்து பார்த்துருக்கோம். அண்ட் அப்போவுமே வந்து நிறைய பேர் வந்து சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போடணுமா அந்த மாதிரிலாம் தான் கேட்குறாங்க. பட் சன்ஸ்க்ரீனுங்கிறது நீங்கள் கண்டிப்பாக போட்டால் தான் நீங்கள் என்ன ஸ்கின் கேர் ஃபாலோ பண்ணுறீங்க, இல்லை ஸ்கின் ஒயிட்னிங் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதோட ரிசல்ட் வந்து தெரியும். அண்ட் நீங்கள் ஆன்டி ஏஜிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை பிம்பிள்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எதுனாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணணும். அது உங்களுக்கு வந்து சன்டேன்லேருந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிமூவ் கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்மெண்டேஷன், அன்ஈவன் ஸ்கின் டோன், ஈவன் ஏஜிங் கூட வந்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் போடுறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதை டிலே பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு வந்து சன்ஸ்க்ரீன் மஸ்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கின் ஒயிட்னிங்காக நீங்கள் சோப்போ க்ரீமோ யூஸ் பண்ணுறீங்கனாலும் அது சன்ஸ்க்ரீன் போனீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து தெரியாது. நீங்கள் சன்ஸ்க்ரீனோட சேர்ந்து போடும்போது நல்ல ரிசல்ட் தெரியும். மற்ற சன்ஸ்க்ரீனை விட இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட இன்க்ரீடியன்ஸ் தான். மற்ற சன்ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நார்மலாக டைட்டானியம் டை ஆக்சைடு, ஜிங்க் ஆக்சைடு இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ்டான இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து இதில் ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா பென்சோபெனோன் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஹார்ம்ஃபுல் யூவி ரேஸை கூட ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டும் பண்ணும். அதே மாதிரி ஸ்கின்னில் வந்து ஒரு பேரியராகவும் இருக்கும். ஸோ உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லாவே ப்ரொடெக்ஷனும் பண்ணும். கிளிசரின் தெரியும், நல்ல மாய்ஸ்சரைசேஷன் வந்து ஸ்கின்னுக்கு கொடுக்கும். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு ஆன்டி ஏஜிங்க்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆன்டி ஏஜிங் கூட சன்ஸ்க்ரீன் போடுறவங்க, ரெட்டினால் யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட டெக்ஸ்சருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஜென்டிலான ஒரு டெக்ஸ்சர், ஒயிட் காஸ்ட் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல ஈஸியாக அப்சர்வ் ஆகிற மாதிரி நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிற மாதிரி ரொம்பவே லைட் வெயிட் ஜெல் ஃபார்முலாவில் வந்து இது கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்குற மாதிரி தான் வந்து இது கொடுத்துருக்காங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒயிட் காஸ்ட்டும் இருக்காது, ஒரு மேட் ஃபினிஷும் இருக்கும். ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிம்பிள்ஸ் எல்லாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் கமோடஜெனிக் தான். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல வந்து ஆயிலினஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்காது, போர்ஸ் வந்து கிளாக் ஆகாது. ஸோ இது ஸ்கின் டைப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து எந்தெந்த ஸ்கின் டைப் யூஸ் பண்ணலாம்னா ட்ரை, காம்பினேஷன், நார்மல், ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோன். ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து இது வந்து செட் ஆகும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஹெச் வந்து ரொம்ப பேலன்ஸ்டாக வந்து இருக்குது. 5.5 to 6.5 தான். அண்ட் உங்களுக்கு ஒயிட் காஸ்ட் இல்லை, அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ் எதுவுமே கிடையாது ஆர்டிஃபிஷியலாக. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் அண்ட் ரொம்பவே லைட் வெயிட்டான டெக்ஸ்சர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்கட்டும் அண்ட் ஈவன் ட்ரை ஸ்கின்னு கூட இது செட் ஆகும். ஏன்னா இதில் வந்து ஹைட்ரேஷன் வந்து ரொம்பவே கொடுக்கும் அப்படிங்கிறதுனால. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வந்து உங்களுக்கு டேனிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணி சன்னால் வந்து சிலருக்கு வந்து சீக்கிரமாக வந்து ஏஜிங் வந்து ஆகும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சிலருக்கு வந்து சன்ஸ்க்ரீன் போட்டாலே வந்து ஃபேஸ் வந்து ஆயிலியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுமே இந்த பர்டிகுலர் சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் உங்களோட ஹைட்ரேஷன் லெவலையுமே வந்து இது வந்து மெயின்டைன் பண்ணும். அண்ட் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா எலாஸ்டிசிட்டியோட வச்சுக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து இது வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா PA+++ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ஷன் மட்டும் பண்ணாமல் ஸ்கின்னில் வந்து ஒரு பேரியராகவும் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்ல ப்ரொடெக்ஷனுமே கொடுக்குது. அண்ட் உங்களுக்கு டேனிங் இருந்தால் அதையுமே வந்து சரி பண்ணுது. அண்ட் ரொம்பவே ஒயிட் காஸ்ட் இல்லாமல் லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால எல்லாருமே யூஸ் பண்ணலாம். மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது. 50 கிராம் உங்களுக்கு 354 ருபீஸ்க்கு வந்து கிடைக்குது. அண்ட் அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு எல்லா வெப்சைட்லேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸ்கின் டைப்பும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் 16 இயர்ஸ்க்கு மேலே இருக்க எல்லாருமே இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ஸோ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸிலி அவைலபிள். அண்ட் எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பரான சன்ஸ்க்ரீனாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.